வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருவாய் உருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மதியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சண்முகனே. அருவாய் உருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மதியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. பங்குனி உத்திர பெருவிழா. இந்த பங்குனி உத்திரத்துக்கு மட்டும் பொதுவாகவே உத்திரம் நட்சத்திரம் வசதியானதுங்க. இப்போ சூரியனுக்கு 3 நட்சத்திரங்கள், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். கிருத்திகை முழுக்க 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 முருகப்பெருமானுக்குரியது. அது யாரும் சொந்தம் கொண்டாடவே முடியாது. அதில் பார்ட்டிஷனே கிடையாது. 100% அந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகருக்கு விட்டாச்சு. உத்திராடம் காமன், அது சூரியனுடைய நட்சத்திரம், சூரியனுக்குன்னு அதை விட்டாச்சு. இந்த உத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, ஆஹா அட்டகாசங்க, அமக்கலாம். எல்லா தெய்வத்துக்கும் உரிய ஒரு நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா உத்திரம் தான். யாரா இருக்கலாம்? இந்த உத்திரத்துக்கு என்னெல்லாம் விசேஷம்? சுவாமி அம்பாள் தெய்வ திருமணம் நடந்தது. சிவபெருமான் பார்வதி தேவி கல்யாணம் நடந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். சிவன் பார்வதி கல்யாணம் நடந்த நட்சத்திரம் எதுங்க சொல்லுங்க? உத்திர நட்சத்திரம். பங்குனி உத்திரத்தில் தான் பார்வதி தேவி கல்யாணம். அங்கே தான் கைலாயம் தாழ்ந்து கூட்டம் அதிகமாகி அகஸ்திய முனிவரை நீ போய் பொதிகை மலையில் அங்கே போய் நில்லுப்பா, தென்பகுதியில் போய் நில்லு, அப்போ தான் ஈக்குவலாக எல்லாரும் ஆக முடியும்னு சொல்லி பொதிகை மலையில் இருந்து அவர் இது திருக்கல்யாண காட்சியை பார்க்கிறார். முதல் காட்சி யாருக்கு? அகஸ்தியருக்கு தான். அதனால தான் இன்றைக்கும் குற்றாலத்தில் உத்திரத்துக்கு முன்னாடி பூரம் நட்சத்திரத்தில் முதல்ல கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. எங்கே? குற்றாலத்தில். முதல் பூரம் நட்சத்திரம் முதல் நாளே பூரத்தில் திருக்குற்றாலத்தை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு தான், அகஸ்தியர் பார்த்ததுக்கு பிறகு தான் உலகம் முழுவதும் உத்தரத்தில் சிவபெருமான் கல்யாணம் நடக்கும். இது ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு பக்கம் முருகப்பெருமான் உத்திரம், பங்குனி உத்திரம் தேரோட்டம் எடுப்பது, பால் குடம் எடுப்பது, பால் அபிஷேகம் செய்வது முருகப்பெருமானுக்கு சிறப்பு. பால் குடம் எடுப்பது, முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வது, அந்த தேனும் தினைமாவும் படைப்பது, அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா வள்ளி அவங்களுடைய முறையில், தேனும் தினைமாவும் படைப்பது. அதே போல் மாவிளக்கு மாவு, வீட்டில் மாவிளக்கு மாவு போடுறது, தலிகை போடுவது, இதெல்லாம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப 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 விசேஷம். இதை எல்லாத்தையும் அப்படி சாப்பிட்டு முழுங்குற மாதிரி இன்னொரு ஹைலைட்டான விஷயம் இருக்குது. அதுதான் ஐயப்பனுடைய பிறந்த நாள், ஐயப்பனுடைய அவதார திருநாள் அந்த பங்குனி உத்திரம் தான். இதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா, இன்றைக்கும் சபரிமலையில் மாதம் முதல் 5 நாட்கள் சன்னதி திறப்பாங்க, சாத்திடுவாங்க. அப்புறம் கார்த்திகை மாதம், அப்புறம் திரும்பவும் தை மாதம் மகர விளக்கு. ஆனால் இந்த பங்குனி உத்திரம் மட்டும்தான் ஐயப்பனுடைய பிறந்த நாள் என்பதற்காக சபரிமலையில் 10 நாட்கள் கோவில் திறந்திருக்கும், பிரம்மோற்சவம் நடக்கும். தினந்தோறும் ராத்திரி 10 மணிக்கு யானையை மேலே ஏற்றி யானையில் ஐயப்பனை சுற்றி வர வைப்பாங்க. ராத்திரி 10:30 மணிக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். அதே போல் பங்குனி உத்திரத்துக்கு அன்னைக்கு ஐயப்பன் பம்பைக்கு இறங்கி வருவார். மேலேருந்து யானையில் பம்பைக்கு இறங்கி வருவார். பம்பையில் நீராடிட்டு, அது ஆராட்டுனே பேர், உற்சவம். அதாவது பம்பையில் ஐயப்பனை கண்டெடுக்கிற மாதிரி ஆராட்டு, பம்பையுடைய நதிக்கரையில் ஐயப்பனை கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்போ ஐயப்பனுடைய ஜென்ம நட்சத்திரம் உத்திரம், அவர் அவதரித்த திருநாள் இந்த பங்குனி உத்திரம். இது போக பெருமாள் கல்யாணமும் பங்குனி உத்திரம் தான். நிறைய பெருமாள் கோவிலில் தாயாரை, பத்மாவதி தாயாரை இல்லை ஸ்ரீதேவி பூதேவி தாயாரை, மகாலட்சுமியை அடைக்கலம் கொண்டது
தனக்குள்ளேயே அடைக்கலமாக தனக்குள்ளே வச்சுக்கிட்டது, அனுகிரகம் பண்ணது இந்த பங்குனி உத்திரம் தான். அப்போ பெருமாள் கல்யாணம் நடக்கும். நிறைய பெருமாள் ஆலயங்களில் பங்குனி உத்திரத்தில் பெருமாள் கல்யாணம் நடக்கும். அப்போ இந்த உத்திரத்துக்கு எவ்வளோ சிறப்பு பாருங்களேன். அப்போ நம்ம வீட்டில் ஒரு உத்திர நட்சத்திரம் இருந்தால், நம்ம வீட்டில் ஒரு உத்திரம் இருக்கணும். ஒரு உத்திர நட்சத்திரம் இருந்தால் வீடு சுபிக்ஷமானதாக இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம், 30 வயசு 33 வயசு வரல கஷ்டப்படுவாங்க. குரு தசையிலேருந்து சூப்பராகிடும். ஒரு உத்திரம் இருக்காங்க 33 வயசு வரல கஷ்டம், 33 வயசுக்கு அப்புறம் கையிலே பிடிக்க முடியாது. அப்போ இந்த உத்திர நட்சத்திரம் பாருங்கள், முருகப்பெருமானுக்கு விசேஷம், சிவபெருமான் திருக்கல்யாணம், பெருமாளுடைய திருக்கல்யாணம், ஐயப்பனுடைய ஆராட்டு, ஐயப்பனுக்கு பிறந்த நாள். அப்போ இந்த பங்குனி உத்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும், நாம் என்ன செய்யணும், மிஸ் பண்ணலாமா? ஒரு விசேஷமாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு தெய்வமாக இருந்தால் பரவாயில்ல, 4 தெய்வத்துக்கும் உரிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நாள் இந்த பங்குனி உத்திர பெருவிழா. அவ்வளோ ஒரு விசேஷம் சாதாரணமாக கிடச்சிருமா? நம்ம மிஸ் பண்ணலாமா இந்த பங்குனி உத்திரத்தை? இதை போய் நம்ம விட்டுடலாமா? ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டாட வேண்டும். இந்த பங்குனி உத்திரம் என்றைக்கு வருது? ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தான் பங்குனி உத்திரம். முதல் நாள் சாயந்தரம் வந்துடுது. ஆனால் இன்றைக்கி பௌர்ணமி இல்லை. சில ஆலயங்களில் முதல் நாள் விசேஷம் பண்ணுறாங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதி தான் அது. சாயந்தரம் 4:30 முடிஞ்சாலுமே கூட சாயந்தரம் நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள், பௌர்ணமி இருக்குது. சூரியன் உதயமாகி அஸ்தமனமாகும் வரை உத்திரம் இருக்குது. அதனால் ஏப்ரல் 1ஆம் தேதி தான் பங்குனி உத்திர பெருவிழா. எல்லா ஆலயங்களிலும் நினச்ச காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் பண்ணுங்க, சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க, திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கோங்க, பெருமாள் கல்யாணத்தில் போய் கலந்துக்கோங்க, என்ன வேண்டுமானாலும் செய்யுங்க. ஆனால் முருகப்பெருமானுக்கு அன்றைய தினம் ஒரே ஒரு பசும்பால் அபிஷேகம் செய்வித்து அவருக்கு ஒரு பால் பாயசம் படையல் செய்து, வீட்டிலே கூட நீங்கள் கோவிலுக்கு போக முடியல, வீட்டில் ஒரு சின்னதாக வேல் வச்சுருக்கீங்க, முருக சிலை இல்லைங்க, என்கிட்ட ஒரு வேல் இருக்குது, தப்பே கிடையாது. அப்போ வீட்டிலே கூட உங்கள்கிட்ட முருகர் இருந்தாலும் முருகர் இல்லைனாலும் கோவிலுக்கு போய் பால் அபிஷேகத்துக்கு பணம் கட்டு வந்துட்டா சாமின்னு சொல்லாதீங்க. போக முடியாதவங்க, வயசானவங்க மட்டும் அதை செய்யுங்க. உங்களால் வீட்டை விட்டே வெளியில் போக முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், இத்தனை மாடி நான் கீழே இறங்கி வர முடியாது, அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க மட்டும் வேணும்னா உதவிக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை நாங்கள் பூர்த்தி பண்ணி கொடுக்குறோம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இந்த பங்குனி உத்திரத்தை கொண்டாடுங்க, குழந்தைகளோடு கொண்டாடுங்க. இத்தனை ஒரு பேப்பரில் எழுதி விட்டுங்க, ஐயப்பனுக்கு இன்றைய தினம் பிறந்த நாள், சிவபெருமானுக்கு திருமண நாள், பெருமாள் தாயாருக்கும் இன்றைக்கி திருமண நாள், முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் எழுதி விட்டுங்க, நோட்டீஸ் போர்டில் அழகாக விட்டுங்க. அப்பேற்பட்ட நல்லாள் வீட்டில் வேலோ முருகரோ அவருக்கு ஒரு பால் அபிஷேகம் செய்வித்து, தேனும் தினைமாவும் கலந்து, அதோட கூட ஒரு மாவிளக்கு மாவு போடுங்க, பச்சரிசி இடித்து அதில் வெல்லம் கலந்து நெய் தீபம் ஏற்றி மாவிளக்கு மாவு போடுங்க. அவ்வளோ விசேஷம். செஞ்ச பாவங்கள் எல்லாம் தீரணும், குடும்ப கஷ்டம் எல்லாம் தீரணும்னா வீட்டில் தான் மாவிளக்கு மாவு போடணும். வீட்டில் தான் மாவிளக்கு மாவு போடணும். அதோட கூட எலுமிச்சை தீபமும் ஏற்றி வழிபாடு செய்வீர்களேயானால் பால் பாயச நைவேத்தியம், இன்னும் சொல்லப்போனால் வடை பாயசத்தோடு அன்றைக்கி நைவேத்தியம் பண்ணலாம். ஏன்னா நம்ம வீட்டில் சிவபெருமான் படம் இருக்கும், பெருமாள் படம் இருக்கும், ஐயப்பன் படம் இருக்கும். நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் சபரிமலைக்கு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போது இங்கே பங்குனி உத்திரத்தை மிஸ் பண்ணாதீங்க அன்பு பக்தர்களே, தவற விடாதீர்கள். இனி அடுத்த வருஷம்தான் இந்த பங்குனி உத்திரம் வரும். விரதம் இருப்பது,
விரதம்னா காலம்பரை எழுந்து தலை குளிச்சுட்டு போய் சாமியை பார்த்துட்டு சாயந்தரம் வரலும் விரதம் இருந்து திரும்பவும் சாயந்தரம் சாமி தரிசனம் செய்து விரதத்தை முடிக்க வேண்டும். கோவிலில் போய் விரதம் முடிக்கிறதா இருந்தால் முருகரை 27 முறை சுற்றி வர வேண்டியதாக இருக்கும். வீட்டில் கந்த சஷ்டி கவசம் முடிக்கிறது, முருகர் பாடல்களை ஒலிக்க செய்வது, மெயினாக பசங்களுக்கு அந்த பக்தியை ஊட்டுங்க. பசங்க நல்லா இருக்கும், எதிர்கால சிறப்பானதாக இருக்கும். அப்போ மிஸ் பண்ணாதீங்க பக்தர்களே. பங்குனி உத்திரம் நினைத்த காரியத்தை நினைத்ததையெல்லாம் சாதிக்கக்கூடிய அற்புதமான நன்னாள். அனைத்து தெய்வங்களும் அருளாசி வழங்குகின்ற ஒரு நன்னாள். நிச்சயமாக குடும்பத்தோடு இந்த பங்குனி உத்திரத்தை கொண்டாடுங்க. எல்லா தெய்வ ஆசீர்வாதமும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கட்டும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஜெய் வராகி.